உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ இதில் நம்ம பார்க்குற ஒரு சில வார்த்தைகள் என்னவென்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. ஒப்புவிக்கணும், வழியை ஒப்புவித்து விட வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். 2, 3வது காரியம்தான் என்ன செய்ய போகிறது, என்ன நடக்க போகிறது, அவரே நம் காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்காதபடி, காரியங்கள் சித்திக்காதபடி அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய காரியங்களை சரியாக செய்தால் கர்த்தர் தமது காரியத்தை சரியாக செய்வார். நம்முடைய பங்கிலே பார்க்கும்போது, நம்முடைய பட்சத்திலே பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது செய்ய வேண்டிய காரியம்தான் அதுதான் இது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கிரிகளை பார்க்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்தல் மிக முக்கியமான காரியம். அநேகர் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க ரொம்ப கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைங்க இல்லை எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிற காரியம், உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுத்தால் அருமையாக பிள்ளைகள் வளருவாங்க, ஆசிரமான பிள்ளையாக வளருவாங்க. எனக்கு கவலைப்படாதீங்க, உங்களுடைய காரியங்கள்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவங்களுக்கு நான் உற்சாகத்தை சொல்கிறது ஊட்டுறது உண்டு. ஏன்னா பாருங்கள், முதலாவது வழியை நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்துவார். என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தான் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவரே நம்மை நடத்துவார்.